வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரபாஸ் கார்னர். நான் உங்கள் தோழி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிறந்த குழந்தைங்க 6 மந்த் வரைக்கும் நம்ம பிரஸ்ட் ஃபீட் கொடுப்போம். 6 மந்த்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா லிக்விட் ஃபுட்ல இருந்து நம்ம சாலிட் ஃபுட்டா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கொடுத்துக்கிட்டே வருவோம். ஸோ இந்த 6 மந்த்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா இட்லி ஆரம்பிப்பாங்க, பருப்பு சாதம், காய்கறி வேக வச்சு இந்த மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்க ஆரம்பிப்போம். ஸோ குழந்தைங்க 8 மந்த் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நட்ஸ் அண்ட் சீட் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஸோ இந்த நட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பவுடர் ஃபார்மில் அரைச்சிட்டு அதை அவங்களோட சாப்பிட்ற ஃபுட்லேயா இருக்கட்டும் இல்லை கொடுக்குற மில்க்லேயாகட்டும் அதில் நம்ம ஆட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இந்த நட்ஸ் அண்ட் சீடை அவங்களுக்கு கொடுக்கறதுனால பார்த்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட் கிடைக்குங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா அவங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்டை பூஸ்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான வெயிட் கெயினை கொடுக்கும். ஏன்னா இந்த நட்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட், புரோட்டீன், செலீனியம், குட் ஃபேட்ஸ், ஃபைபர், ஜிங்க், காப்பர், பாஸ்பரஸ், கால்சியம் இது மாதிரி நிறைய நியூட்ரிஷன்ஸ் இருக்கு. ஸோ இவங்களுக்கு இதெல்லாம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களோட மெமரி பவர் அண்ட் கான்சன்ட்ரேஷன் அதிகமாகும். அது கூடவே ஒரு ஹெல்தியான ஒரு வெயிட் கெயினும் நம்மளுக்கு கிடைக்குங்க. நம்ம எல்லாருமே என்ன ஆசைப்படுவோம், நம்ம குழந்தை நல்லா சாப்பிட்டு நல்லா புஷ்டியா நல்லா கொழுன்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆசைப்படுவோம். ஸோ இந்த நட்ஸ் பவுடர் அவங்களுக்கு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஹெல்தி வெயிட் கெயின் அவங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இது பார்த்தீங்கன்னா அவங்களோட போன் டெவலப்மெண்ட்டுக்கு, அது மட்டும் இல்லாம சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து ஜிங்க், கால்சியம், அயன் மாதிரி உள்ள நிறைய நியூட்ரியன்ஸ் நம்ம பாடி அப்சார்ப் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. ஸோ நீங்க எல்லாருமே உங்க குழந்தை 8 மந்த் கிராஸ் பண்ணும்போது நீங்க தாராளமா இந்த நட்ஸ் அண்ட் சீட் பவுடர் அவங்களுக்கு கொடுக்கலாம். அவங்களுக்கு நிறைய ஹெல்த்தியான விஷயங்கள் இதனால நடக்கும். ஸோ இந்த நட்ஸ் பவுடர் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த நட்ஸ் பவுடர் ரெடி பண்ணுறதுக்கு நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 100 கிராம்ஸ் பாதாம், 50 கிராம் பிஸ்தா, 25 கிராம்ஸ் கிரவுண்ட்நட், 25 கிராம்ஸ் வால்நட், 25 கிராம்ஸ் முந்திரி, 50 கிராம் பம்கின் சீட் இதுதான் எடுத்திருக்கேன். கூட பார்த்தீங்கன்னா 1.5 டேபிள் ஸ்பூன் வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். நீங்கள் கருப்பு உளுந்து வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு இந்த இன்க்ரீடியன்ட் எல்லாத்தையுமே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு உளுந்தை வறுத்து எடுத்துக்கலாம். சின்ன பொருள் எப்போதுமே ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கணும். இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நல்லா லோ ஃப்ளேம்லேயே வறுத்து எடுத்துக்கணும். அதிகமாக ஃப்ளேம் வச்சு வறுத்தோம் அப்படின்னா இது எல்லாமே கருகி போயிடும். நல்லா வறுபட்டதுக்கு அப்புறம் இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து பம்கின் சீடை வறுத்துக்கலாம். நல்லா வறுபட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது நல்லா உப்பி கொஞ்சம் பெருசாக ஆகிடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்லா வறுபட்டுடுச்சு அப்படின்ட்டு அர்த்தம். அடுத்து முந்திரியையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்து வால்நட்டையும் வறுத்துக்கலாம். வால்நட் பாதி வறுத்ததுக்கப்புறம் அது கூட பிஸ்தாவையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். பாதாமையும் அதே போல் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக வேர்க்கடலையும் வறுத்துக்கிறேன். ஆல்ரெடி இது வறுத்து வாங்கின கடலை தான், இருந்தாலும் நான் அதை லைட்டாக வறுத்துக்கிறேன். இது எல்லாத்தையும் இப்போ நல்லா ஆற விட்டுடலாம். இப்போ 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா ஆறி இருக்குது. இப்போ இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி இதை நம்ம பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இது அப்படியே கண்டினியூஸாக அரைக்காமல் பல்ஸ் மோடில் வச்சு ஒரு 2 மினிட்ஸ் கேப்பு விட்டு விட்டு அரைக்கணும். அப்படி அரைச்சா மட்டும்தான் நம்மளுக்கு ஒரு நல்ல பவுடர் ஃபார்மில் கிடைக்கும். அப்படி இல்லைனா பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் கொலன்னு ஆகிடும். ஸோ ஒவ்வொரு டைமும் அரைக்கும் போதும் கொஞ்சம் கேப்பை விட்டு அதை ஒரு ஸ்பூனால் நல்லா கிண்டி விட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அரைங்க. ஸோ இதை பார்த்திங்கன்னா இப்போ நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இது நல்ல ஒரு பவுடர் ஃபார்மில் இருக்குது. நீங்கள் அரைக்கும் போது இப்படி ஒரு பவுடர் ஃபார்மில் வரல, இன்னும் அரைக்க கொலப்பாக ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு ஃபில்டர் வச்சு நீங்கள் சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு நல்ல ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் தேவைப்படுறப்பெல்லாம் இதை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை குழந்தைங்க குடிக்கிற பாலில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். அப்படி இல்லைனா பருப்பு சாதம், பால் சாதம், இந்த சத்து மாவு கஞ்சி, இந்த வாழைப்பழம் மசிச்சு கொடுக்குறீங்க அப்படின்னா அதிலெல்லாம் ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து ஒரு 1 டீஸ்பூன் வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணி இதை கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. ஸோ
உங்கள் குழந்தை வந்து 8th மந்த்தை வந்து கிராஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து இந்த நட்ஸ் பவுடர் வந்து நீங்கள் தாராளமாக வந்து அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் தான் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.